பொள்ளாச்சியில் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து ஆபாச படங்கள் எடுத்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் கோவையில் 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சிறுமியின் தாய் தந்தையை மட்டுமின்றி கேட்கும் ஒட்டுமொத்தோரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது இந்த சம்பவம். கண்டிப்பா என்ற கையிலிருந்து சாவுதாங்க. எல்லா இப்போ என்ற குழந்தைய பண்ணாங்க, நாளைக்கு எல்லா குழந்தையும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. எல்லாமே என்றோட குழந்தை மாதிரி தாங்க, என்ற குழந்தை தாங்க. இந்த ஒரு குழந்தைய மட்டும் இப்படி விட்டுட்டோம்னா மறுக்க திருப்பி பயமில்லாம தான் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். ஆவேசத்துடன் கொந்தளிக்கும் இந்த தாயின் குமுறல்தான் இதயம் உள்ள எல்லோரின் மத்தியிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. பால்முகம் மாறாத 6 வயது சிறுமியை கொடூரர்கள் சிலர் பாலியல் வன்கொடுமை செய்து சிதைத்த சம்பவம்தான் பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. கோவை பன்னிமடை அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த தம்பதியர். மக்கள் நல பணியாளர்களாக வேலை பார்த்து வருகின்றனர். இந்த தம்பதிக்கு 6 வயதிலும் 3 வயதிலும் 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். மூத்த மகள் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தாள். இந்நிலையில் பள்ளி முடிந்து வந்த சிறுமி தனது தங்கையுடன் அதே பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் அந்த 6 வயது சிறுமி திடீரென மாயமானாள். அழுது கொண்டே வந்த அவளது தங்கை பெற்றோரிடம் அக்காவை காணவில்லை என்று கூறியிருக்கிறாள். பதறிப்போன பெற்றோரும் உறவினர்களும் சிறுமியை பல்வேறு பகுதிகளில் தேடினர். விடிய விடிய தேடியும் கிடைக்காததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இந்நிலையில்தான் அதிகாலையில் வீட்டின் அருகிலேயே உள்ள ஒரு சந்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தாள் அந்த 6 வயது சிறுமி. அவளது வாயிலும் கால் பகுதியிலும் இரத்த காயங்கள் இருந்தன. கை கால்கள் கட்டப்பட்டதற்கான தழும்புகளும் இருந்தன. உயிரற்ற சடலமாக உருக்குலைந்த நிலையில் இருந்த சிறுமியை பார்த்து பெற்றோரும் உறவினர்களும் கதறி அழுதனர். 2 பிள்ளைங்க சாமி, நான் வீடு வலிச்சிட்டு இருந்தேன். வீடு வலிச்சிட்டு இருக்கும்போது வெளியே போனாங்க. சரி பாப்பா, கட்டளை கீழே சாமான மேலே இருக்குது, கட்டளை மேலே எடுத்து வைப்பிடாங்க. போனது தான் 6 மணிக்கு போனது தான் வரவில்லை சாமி. அவங்க பாப்பா அழுதுட்டு வந்தது, அக்காவை காணும்னு பாட்டி இப்படி அனுத்து போன பிள்ளைய காணும். சரி பாது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சிறுமியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமியின் மரணத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. கையை கட்டியிருக்காங்க, வாயை கட்டியிருக்காங்க, ரத்தமெல்லாம் இருக்குது. குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு குழந்தைகளை, அதாவது பொட்ட பிள்ளைகளை வளர்த்துறாங்கிறதே எங்களுக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 5 வயசு குழந்தை 1வது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு எந்த நிலைமைன்னா நம்ம எப்படி சமுதாயம் வளரும் என்ன ஏதாங்கிறது எங்களுக்கு பயம் இருக்குது. நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பண்ணணும். இந்த நிலையில்தான் சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு அருகே உள்ள ஒரு வீடு திடீரென பூட்டப்பட்டுள்ளது. அங்கே வசித்த அனைவரும் மாயமாகி இருப்பது பலரிடம் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீட்டில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கலாம் எனவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிறுமியின் தாய் கண்ணீருடன் கோரிக்கை வைக்கிறார். செஞ்சாங்களா, அது அந்த பையன் மூலியமா இருந்து வெளியே வந்துரு. என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா என்ற கையிலிருந்து சாவுதாங்க. எல்லா இப்போ என்ற குழந்தைய பண்ணாங்க, நாளைக்கு எல்லா குழந்தையும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. எல்லாமே என்றோட குழந்தை மாதிரி தாங்க, என்ற குழந்தை தாங்க. இந்த ஒரு குழந்தைய மட்டும் இப்படி விட்டுட்டோம்னா மறுக்க திருப்பி பயமில்லாம தான் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். அந்த 10 குழந்தை சாகும்போது எப்படி துடிச்சு செத்துருக்கு, அதே மாதிரி அவனும் தெரியணும். கண்டிப்பா அவனும் என்ற கையால் துடிச்சு சாகணும். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பலரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஷெர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை.